கள்ளழகர் அப்படின்னாலே அழகுக்கு பேர் போன ஒரு தெய்வம். கள்ளழகர் ஆத்துல இறங்குறத நாள் பூரா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சிறப்பான ஒரு செய்கை தான் கள்ளழகர் ஆத்துல இறங்குற அந்த நிகழ்ச்சி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கள்ளழகர் கோவில்ல ஒரு சிறப்பு இருக்கு. அந்த சிறப்பு வந்து மத்த எந்த கோவில்கள்லயுமே கிடையாது. அது என்ன சிறப்பு? அப்படிங்கிறத தொடர்ச்சியா அந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவும் துளியும் சேனல். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கள்ளழகர வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, திருப்பதி திருவேங்கடேச பெருமாள், திருவரங்கம் அரங்கநாத பெருமாள், திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் இவங்க எல்லாத்துக்குமே தென் திசையில இருக்கக்கூடிய கள்ளழகர் அப்படின்னு சொல்லி போற்றப்படக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் தலைமை தெய்வமா விளங்குறாரு. பண்டிகை நாட்கள்ல தான் நாம வந்து பலவிதமான உணவு வகைகள சாப்பிட்டு மகிழ்வோம். ஆனா பெருமாள் கோயில்கள்ல கடவுளுக்கு படைக்கக்கூடிய அன்னம், அபூபம் அப்படின்னு சொல்லி 2 விதமான அ உணவுகள வந்து மடப்பள்ளியில சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அது என்ன அன்னம், அபூபம் அப்டின்னா, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம் இந்த மாதிரி உணவுகள வந்து அன்ன உணவு அப்டின்னு சொல்லுவாங்க. அதுவே அபூபம் அப்டின்னா, எண்ணெயில தயாராகக்கூடிய உணவுகள். முறுக்கு, அதிரசம், அப்பம், வடை, தோசை இந்த மாதிரி உணவுகள வந்து அபூப உணவு அப்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், என்ன மத்த கோயில்கள்ல இல்லாத ஒரு சிறப்பு என்ன இந்த கோவில்ல இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த தோசை இருக்கு இல்லையா? அதுவே அழகர் கோவில்ல செய்யப்படக்கூடிய தோசை அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான தோசை. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பல 100 ஆண்டுகளா கள்ளழகருக்கு படைக்கப்படக்கூடிய அந்த தோசை வந்து ஐம்பொன்னாலான கல் தோசையில தான் செய்றாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷல் வந்து வேற எந்த கோயில்கள்லயுமே கிடையாது. இங்க மூலவருக்கு பாயாச அன்னம் அப்படின்னு சொல்லப்படுற அக்கார அடிசலும், அபூபங்கள்ல புஷ்டாபூபம்ங்கிற அளவு சுவையில உயர்ந்த தோசையும் நெய்வேத்தியமா படைக்கப்படுறது வழக்கம். தினமுமே சாயந்தரம் 6 மணிக்கு மேல நித்திய அனுசந்தானம் அப்படிங்கிற சேவகால பூஜை அப்படிங்கிறது தினமுமே நடந்துட்டு இருக்க ஒரு பூஜை. இதுல 4000 திவ்ய பிரபந்தங்கள் பாடப்படும். இந்த பூஜையோட முடிவுல பச்சரிசி ஒரு படி, உளுந்து 1/2 படி, மிளகு, சீரகம், பெருங்காயம், சுக்கு இதெல்லாமே அரைச்சு மாவாக்கி சுத்தமான பசு நெய்யில ஒரே தோசையா சுடப்படக்கூடிய அந்த தோசைய தான் வந்து அழகருக்கு நெய்வேத்தியமா வந்து படைப்பாங்க. இந்த நெய்வேத்தியம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு நெய்வேத்தியம். இது வந்து இந்த பிரசாதத்த எதுல செய்றாங்க அப்படின்னா, தங்கம், வெள்ளி, துத்தநாகம், இரும்பு, செம்பு இதால ஆன ஐம்பொன்னால ஆன 2 1/2 அடி வட்டம் 10 கிலோ எடையுள்ள இந்த தோசை கல்ல சுடுறது தான் இதோட சிறப்பே. இந்த பழக்கம் வந்து பல 100 ஆண்டுகளா நடைமுறையில இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த தகவல் வந்து தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது, தெரியாதவங்களுக்காக தான். மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.